கண்மணி, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. எனக்கு தண்ணி தரியா? நான் தண்ணி கொண்டு வர வரைக்கும் நீ என்ன செய்ய போற? நான் இங்கேயே நீ வரியான்னு காத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கு பதிலா நீயே கிச்சனுக்கு போய் தண்ணி எடுத்துக்க வேண்டியதானே பப்பு? நீதான் இருக்கியே கண்மணி, அப்ப நான் எதுக்கு போகணும்? சோம்பேறி பப்பு, சோம்பேறி ஹிப்பி மாதிரி. புது கதை வந்தாச்சு. இப்போ அந்த சோம்பேறி ஹிப்பி கதை சொல்லு ப்ளீஸ். எனக்கு அந்த கதையை கேட்கணும் போல இருக்கு. சரி, ஆனா ஒரு நிபந்தனை, நீயே உனக்கு தண்ணி கொண்டு வரணும். கண்டிப்பா கண்மணி, இப்போ நீ அந்த கதையை சொல்ல. ஒரு நாள் ஹிப்பி அதோட நண்பர்கள் கூட உட்கார்ந்துட்டு இருந்தது. ஹே ஹிப்பி, உன்னால எப்படி இவ்ளோ சோம்பேறியா இருக்க முடியுது? வாழ்க்கையில செய்ய வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்கு, நீ என்ன எப்ப பார்த்தாலும் படுத்து கிடக்க? என்ன செய்யறது கக்கு, நான் ரொம்ப குண்டா இருக்கேன், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நீ ஏன் ஓட்ட பயிற்சி பண்ணி கொஞ்சம் எடையை குறைக்க கூடாது? நான் அதை ஏற்கனவே செஞ்சு பார்த்துட்டேன். ஒரு நாள் நான் காலையில ஓடிக்கிட்டே இருந்தேன்னா எல்லா மிருகங்களும் என்ன பார்த்து அலறுது. அதனால நான் ஜாகிங் பண்றதையே விட்டுட்டேன். ஐயோ பாவமே, யோகா முயற்சி பண்ணலையா நீ? எவ்வளவோ ஆசனங்கள் பண்ண, ஆனா எதுவுமே ஒத்து வரல. கடைசியில சவாசனம் தான் ஒத்து வந்துச்சு. சரி, நீ நிறைய நடக்க வேண்டியதுதானே? நீங்க எல்லாம் உணவு தேடி ரொம்ப தூரம் நடப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, சாப்பாட்டுக்காக நடந்துகிட்டே இருப்பாங்களாம். ஆனா நமக்கு தான் இப்போ இங்க சூப்பரான உணவு கிடைக்குதே. அட, அதுதான் உன் பிரச்சனையே. நாக்கு ருசிய அடக்க முடியல உன்னால. உனக்கு இப்ப தேவை தன்னடக்கம். தெரியும். நண்பர்களே, நான் கொஞ்சம் பேசலாமா? வா மங்கு, உன்னை ஜூவுக்கு புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டனே. அதெல்லாம் பழைய கதைப்பா. அது சரி, இப்ப உன் கதைக்கு வருவோம். நீ ஒல்லியாகிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன். என்னால அது முடியும். ஓ அப்படியா? எப்படி ஒல்லி ஆகுறது, சீக்கிரம் சொல்லு. எங்களோட இனத்தை பாரு, நாங்க எவ்வளவு ஒல்லியா இருக்கோம். அதுக்கு காரணம் நாங்க மரத்துக்கு மரம் தாவறது இல்ல, சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனாலதான். நாங்க எங்க கொழுப்பை சூரிய வெளிச்சத்துல எரிச்சிடுறோம். ஹிப்பி, ஹிப்பி, தயவு செஞ்சு அவன் வலையில விழுந்துடாத. அவன் உன்னை எக்கத்தப்பா மாட்டி விட பாக்குறான். சரி, என்னோட யோசனை வேண்டாம்னா பரவாயில்ல, நான் போறேன். சரி சரி, கிளம்பு. ஏ மங்கு, கொஞ்சம் நில்லு. உன்ன மாதிரி நான் ஒல்லி ஆவறது எப்படின்னு சொல்லிட்டு போ. ஏ கக்கு, இங்க பாரு, வாய மூடிக்கிட்டு. சரி சரி, எங்க விட்ட? நல்ல சூரிய வெளிச்சத்துல படுத்தா உன் உடம்புல இருக்கிற எல்லா ஊழ சதையும் கரைஞ்சு ஓடிடும். இது நல்ல யோசனையா இருக்கும் போல இருக்க. நான் இப்பவே அதை செஞ்சு பாக்குறேன். நல்லது, செஞ்சு பாரு. நான் இப்ப ஹிப்பியோட அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி ஹிப்பி, நான் கிளம்புறேன். ஓகே கக்கு, பாய். நான் இப்பவே அதை செஞ்சு பார்க்க போறேன். ஓயா, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு, அற்புதம், ஜாலியா இருக்கு. ஓயா, நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா செய்யற. ஐயோ, என்னது, என் உடம்புல இருந்து ரத்தம் வருது. அடக்கடவுளே, இது என்னன்னு தெரியலையே. நான் நைசா நழுவுறேன். ஏ மங்கு, இது என் கொழுப்பாதான் இருக்கும். ஒருவேளை நான் இப்போ ஒல்லி ஆகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆளை உடைச்சுட்டே. ஏய், திமிரு பிடிச்ச மங்கு, நீ இன்னும் அசட்டுத்தனத்தை விடலையா? கண்ணா, சீக்கிரமா வா, வந்து தண்ணியில குதி. ஆனா அம்மா, நான் ஒல்லி ஆகணுமே. மகனே, நாம எப்படி இருக்கோமோ அதோட நாம சந்தோஷப்பட்டுக்கணும். நம்ம உடம்பு இப்படி இருக்கிறதுனால நம்மளால தண்ணியில மிதக்க முடியும். அதோட நம்ம எடையினால நம்மளால தண்ணியில நடக்கவும் முடியும். நம்ம கிட்ட இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கும்போது நாம ஏன் வேற யார் மாதிரியும் இருக்கணும்? ஆமாமா, எனக்கு இப்ப ரொம்ப சோர்வா இருக்கு. வாங்க தண்ணிக்கு போலாம்.
நாம எப்பவுமே நாம எப்படி இருக்கோமோ அதை நினைச்சு சந்தோஷப்படணும். வேற ஒருத்தர் மாதிரி இருக்க நினைக்க கூடாது.